கமல்ஹாசனோட தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கவிருப்பதாக நேற்று கோலிவுட்டில் சூப்பர் அறிவிப்பு வெளியானது. ஏற்கனவே ரஜினியும் சுந்தர் சியும் அருணாச்சலம் படத்தில் இணைந்து பணியாற்றியிருந்தாங்க. இப்போது பல வருடங்கள் கழித்து அவர்கள் இணைந்திருப்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாலும் ரசிகர்களுக்கு மத்தியில் பயத்தையும் கொடுத்திருக்கு. கூலி படத்தில் நடித்து சூடு போட்டு கொண்ட ரஜினிகாந்த் இப்போது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்திலையும் நடிச்சிட்டு வராரு. இதன் கோவா ஷெட்யூல் சமீபத்தில் தான் முடிஞ்சது. இந்த படத்துக்கு பிறகு அவர் யார் இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என்ற கேள்விகள் எழுந்திருக்கு. அவரும் கமலும் இணைந்து நடிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் சில மாதங்களாகவே ஓட ஆரம்பித்தது. இதற்கிடையே சுந்தர் சி இயக்கத்தில் அவர் ஒரு படத்தில் நடிக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில் தான் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பில் கமல்ஹாசனோட ராஜ் கமல் நிறுவனம் தயாரிப்பில் சுந்தர் சி படம் இயக்க அதில் ரஜினி ஹீரோவாக நடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படமானது 2027ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் என்றும் ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. அந்த அறிவிப்போடு கமல்ஹாசன் காற்றாய் மழையாய் நதியாய் பொழிவோம் மகிழ்வோம் வாழ்வோம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் இனிய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173 என குறிப்பிட்டிருந்தார். இந்த படத்தில் கமல்ஹாசன் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மாறா அவர் தயாரிப்போடு மட்டும் நிறுத்தி கொண்டார். ரஜினிகாந்த் கடந்த சில காலங்களாகவே தற்போதைய தலைமுறை இயக்குநர்களோடு பணியாற்றி வராரு. அதில் ரஞ்சித்தும் நெல்சனும் திலீப்குமாரும் மட்டுமே அவருக்கு திருப்தி தரக்கூடிய இயக்குனராக இருந்தாங்க. எனவே தான் அவர் ரூட்டை இப்போது மாற்றி சீனியர் இயக்குனரான சுந்தர் சியோடு இணைந்திருக்காரு. அதனால தான் அருணாச்சலம் போன்ற ஒரு ஹிட் படத்தை சுந்தர் சி கண்டிப்பாக கொடுப்பார் என ரசிகர்கள் நம்பிக்கை கொண்டிருக்காங்க. இருந்தாலும் அவர்களில் ஒரு தரப்பினருக்கு பயம் இருக்க தான் செய்கிறது. சுந்தர் சி அரண்மனை சீரியஸ் படங்களை வைத்தே கெரியரை சில வருடங்களாக ஓட்டி கொண்டிருந்தார். அதிலிருந்து வெளியே வந்து எடுத்த கேங்கஸ் படமெல்லாம் படுத்து விட்டது. ஒருவேளை ரஜினியை வைத்து அரண்மனை 5 எடுத்தாலும் எடுத்து விடுவார். சர்ப்ரைஸாக கமல்ஹாசனையே பேயா நடிக்க வைத்தாலும் நடிக்க வச்சு விடுவார் என்று கலாய்க்க தொடங்கியிருக்காங்க. மேலும் அவரது படங்கள் என்றாலே கிளாமரும் குத்துப்பாட்டும் இருக்கும். வடமாநில ஹீரோயினும் ரஜினியை ஆட வைத்து விடுவாரோ என்று ஜாலியாக கேள்வி எழுப்பி வராங்க. அதே சமயம் இந்த மாதிரி திகுடுதிக்கங்கள் எதுவும் செய்யாமல் ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜோடு படத்தை உருவாக்கினா தப்பிக்கலாம் என அறிவுரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினி மற்றும் சுந்தர் சி இணைஞ்சதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.